ஆகிய இயேசுவின் நாமத்தில் இந்த உயிர்த்தெழுதல் பரிசுத்தமுள்ள நல்ல நாளில் அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஜனங்களையும் இந்த வார்த்தைகளை ஆங்காங்க இந்த பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம சொல்லுவோம். ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தையை மையப்படுத்தி ஆவியானவர் நமக்கு இந்த நாளில் நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். தேவ சத்தத்தை கவனமாய் சந்தோஷமாய் நம்ம கேட்கும் பொழுது ஆவியா நமக்கு நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா. சங்கீதம் 23வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை ஆமென் அல்லேலூயா வாசிக்க கேட்போம். சங்கீதம் 23 அதனுடைய 5வது வசனத்தை ஆமென் வாசிக்க கேட்போம். எல்லாரும் எடுத்தவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். 683வது பக்கம் 683வது பக்கம் ஆவியான் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒரு அல்லேலூயா. ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. சங்கீதக்காரனாகிய தாவீது வாழ்க்கையில அவன் தேவன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அல்லேலூயா சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிலையை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சில நாட்களுக்கு முன்பதாக சில ஆமென் அல்லேலூயா வருடங்களுக்கு முன்பதாக நான் ஒரு பிரசங்கத்தை உங்களுக்கு கொடுத்தேன். எங்கேதி என்கிற ஒரு தலைப்பில் உங்களோடு நான் பேசினேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. தாவீதுடைய வாழ்க்கையில அவன் சென்ற பல வனாந்தரமான சூழ்நிலைகள், அவன் எப்படிப்பட்ட பாதை வழியாய் நடந்து வந்தான், எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டது தாவீதுக்கு என்கிற அந்த வார்த்தையை மையப்படுத்தி எங்கேதி என்கிற ஒரு அல்லேலூயா நிலைக்கு நேராய் எப்படி தேவன் நடத்தி கொண்டு வந்தார் என்பதை நான் உங்களுக்கு ஒரு நாள் ஒரு பைபிள் ஸ்டடி போல ஒரு விளக்கமாய் உங்களுக்கு செய்து கொடுத்தேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் சவுலை தள்ளி ஆமென் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட சவுலை கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் தள்ளி தாவீதை தன் ஸ்தானத்தில் ராஜாவாக ஏற்படுத்தினார். ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அதை அறிந்த சவுல் தாவீதுக்கு விரோதமாக கொலை பண்ணும்படி பின்பதாக துரத்தி கொண்டே வருவான். சோத்திரம். எப்போ தாவீது கையில சிக்கிறானோ அப்பொழுது தாவீதை போட்டு தள்ளணும், அவனை முடிக்க வேண்டும், கொலை பண்ண வேண்டும் என்கிற வெறித்தனத்திலே சுற்றி கொண்டிருந்தான். தாவீது அதற்காக பயந்து சவுலுக்காக பெலிஸ்தியருக்காக எதிரிகளுக்காக பயந்து அவன் ஓடி ஓடி அவன் வனாந்தரங்கள் காடுகள் மலைகள் பல இடங்கள் அவன் ஒளிவது வழக்கம். சோத்திரம். அப்படி ஒரு வனாந்தரத்தில் அவன் இருக்கும் பொழுதுதான் அல்லேலூயா பல வனாந்தரத்தில் அவன் சூழப்பட்டான். மாகோன் வனாந்தரத்தில் இருந்தான், யூதேயா வனாந்தரத்தில் அவன் இருந்தான். சோத்திரம். பாலைவனத்தில் அவன் அதில் மோசமான பள்ளத்தாக்கு நிறைந்த பாலைவனத்தில் அவன் காணப்பட்டான். பல நெருக்கடியான சூழ்நிலையில் காணப்பட்டான். பல மோசமான அல்லேலூயா புயல் வீசுகிற புழுதி புயல் வீசுகிற இடத்தில் அவன் காணப்பட்டான். சோத்திரம். மரண பள்ளத்தாக்கின் வழியாக நடத்தப்பட்டான். சோத்திரம். அல்லேலூயா. ஒரு பக்கம் சவுல் துரத்தி கொண்டு வருகிறான், இன்னொரு பக்கம் பெலிஸ்தியர்கள் அவனுக்கு விரோதமாக கூட்டமாக பின்தொடர்ந்து வருகிறார்கள். சோத்திரம். இன்னொரு பக்கம் மோசமான இடம் அல்லேலூயா பள்ளத்தாக்குகள் வனாந்தரங்கள். ஆமென் அல்லேலூயா. சாதாரணமான வனாந்தரம் அல்ல, மோசமான சாவு கொடுக்கிற ஒரு வனாந்தர பாதைக்கு நேர நடத்துகிறான். இங்கே போனா சவுலின் எதிரிகள் சவுல்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். இங்கே போனா பலவிதமான அழிவின் பாதைகள் காணப்படுகிறது. நான் இங்கே போனாலும் அழிந்து போவேன், அங்கே போனால் அழிந்து போவேன் என்கிற ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு புயலை அவனுக்கு நேராய் அனுப்பி அவனை ஒரு காற்று அடிப்பது போல தூக்கி கொண்டு போய் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான இடத்தில் கொண்டு அமர வைத்தார். ஒரு நீரூற்றுகள் நிறைந்த இடத்துக்கு நேராய் ஆமென் அல்லேலூயா ஆசீர்வாதம் நிறைந்த இடத்துக்கு நேராய் ஒரு சமாதானம் நிறைந்த இடத்துக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போய் உட்கார வச்சார். பல தாகத்தோடு ஆமென் தண்ணீர் இல்லாமல் பல தாகத்தோடு வறண்டு போன நிலைகள், ஒரு சாகர நிலைக்கு நேராய் தள்ளப்பட்டிருந்த தாவீதுக்கு தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இடத்துக்கு நேராய் தேவன் ஒரு நீரூற்றுக்கு நேராக தூக்கி கொண்டு போய் அவர் அமர வச்சார். கண் விழித்து பார்க்கும் பொழுது
ஒரு ஆட்டுக்குட்டியை சுமந்து ஒரு மனுஷன் அந்த அல்லேலூயா தண்ணீருக்கு நேராய் நடந்து வருகிறார். சலக்கு 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 என்று யாரும் வராத இடத்துல, யாரும் சந்திக்காத ஒரு இடத்துல ஒரு அந்த அல்லேலூயா தண்ணீர் அருகே ஒரு ஆட்டுக்குட்டியை சுமந்து ஒருவர் வருகிறார். அல்லேலூயா. அப்பதான் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. அவர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அவர் என்னை கொண்டு வந்து அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்க்கிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். கோலும் தடியும் என்னை தேற்றும். சத்துருக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. கையை தட்டி நல்ல அந்த ஆண்டவருக்கு ரீமாமா ரியா கவரபலபா. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வருகிறீர்களோ, எப்படிப்பட்ட நிலையில் இந்த 4 மாதங்கள் கடந்து வந்தீர்களோ, எப்படிப்பட்ட போராட்டங்களை இந்த 4 மாதங்கள் சந்தித்தீர்களோ, உங்களுக்காக ஒரு அமர்ந்த இடம், ஒரு நல்ல ஒரு பந்தியை சத்துருக்கு முன்பு வெட்கப்பட்ட இடத்தில், அவமானப்பட்ட இடத்தில் கர்த்தர் நமக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். எங்க அழிஞ்சு போயிருவோம், எங்க முடிஞ்சு போயிருவோம் அப்படின்னு நினைச்சிருந்த இடத்திலிருந்து கர்த்தர் வேறொரு இடத்துக்கு நேராய் அவனை டிராவல் பண்ணி கொண்டு வந்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில், ஒரு நீரூற்று அண்டையில், ஒரு ஆசிரியர் இடத்தில கர்த்தர் அவனை அமர பண்ணினான். அல்லேலூயா. உன் இடத்தை பார்த்தோ, உன் சூழ்நிலையை பார்த்தோ, இருக்கிற ஊரை பார்த்தோ, இருக்கிற நிலையை பார்த்தோ நீ கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் உனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவா. அந்த இடத்துல உன்னை அமர பண்ணுவா, அந்த இடத்துல உன்னை உயர்த்துவா. உன் கண்ணீர்கள் யாவும் மாறும், உன் துக்கங்கள் யாரும் மாறும், உன் வியாதிகள் யாவும் மாறும். தான் கர்த்தர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆம், எனக்காக ஒரு பந்தி ஆயத்தம். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். உம்முன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பந்தி வராது. எனக்காக ஒரு பந்தி, எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம். அதான் அன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசப்போம். எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம். ஆமென் சொல்லுங்க. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம். யோசேப்ப அவங்க சகோதரர்கள் பொறாமையினாலே, பகையினாலே வெறுத்து அவனை கொண்டு வனாந்தரத்துல குழியில தூக்கி போட்டாங்க. மீதியானியருக்கு விட்டு போட்டாங்க. அவன் அழிக்கணுங்கிற முடிவில் அவன் காணப்பட்டாங்க. எந்த சகோதரனுக்கு முன்பதாக அவன் அவமானப்பட்டானோ, எந்த சகோதரனுக்கு முன்பதாக அவன் அழிக்கணும்னு பிளான் பண்ணாங்களோ, அதே சகோதரனுக்கு முன்பதாக அரண்மனையில எகிப்துல அல்லேலூயா 12 சகோதரர்கள் முன்பதாக உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இவன் ஒரு ஸ்பெஷல் சேர்ல உட்கார்ந்து, ஒரு ஸ்பெஷல் இடத்துல உட்கார்ந்து அவர்களுக்கு முன்பதாக அல்லேலூயா அவன் சாப்பிடும்படி, அவன் விசேஷித்தவனா இருக்கும்படி கர்த்தர் அவனை அமர பண்ணினார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னை அல்லேலூயா அவனுக்கு முன்பதாக பார்க்க விடாதபடி, அவன் நிறுத்த விடாதபடிக்கு உன்னை அவமானப்படுத்தி தள்ளி விட்டிருக்கலாம், அற்பமாய் உன்னை நினைச்சிருக்கலாம். அதே இடத்துல கர்த்தர் உன்னை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. அப்ப தலை குனிவது நமக்கல்ல, தலை குனிவு அவர்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. எகிப்தியர்கள் எபிரேயருக்கு முன்பதாக உட்கார்ந்து சரிசம்பமா உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதான். எகிப்தியர்கள் எபிரேயருக்கு முன்பதாக சரிசமம் உட்கார்ந்து நினைச்சு கூடாதான், சாப்பிடக்கூடாது. ஆனா இந்த யோசேப்பு எகிப்தில் தான் இருக்கிறான். ஆனா இவன் யாரு? எபிரேயன் தான். யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாருமே யாருதான்? எபிரேயர் தான். ஆனா அவளுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தும் போது யாக்கோபு அங்க பிளான் பண்றாரு, சாரி யோசேப் பிளான் பண்றாரு. யோசேப்புக்கு தனி சேர்லையும் கொஞ்சம் தள்ளி அவர்களுக்கு முன்பதாக 12-11 சகோதரர்களுக்கும் முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப என்ன சாப்பிடறானோ அதெல்லாம் அவருக்கு பரிமாறப்படுகிறார். சாப்பாடு இறங்கி இருக்கும், சோறு இறங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தன் சகோதரன் யோசேப்பு தான் அப்படின்னு அவன் அறிஞ்சிட்டான். முன்னே யோசேப்புக்கு தெரியும், அல்லேலூயா. ஆனா சகோதரனுக்கு தெரியாதனால இப்பதான் தெரியுது. சோத்திரம். அவ இருக்கையெல்லாம் பாக்குறாங்க, உட்கார்ந்து இருக்கிற அமைப்பெல்லாம் பாக்குறாங்க.
அல்லேலூயா. யோசிப்பு அங்க சொல்றார், நீர் என்னை விட்டு போட்ட உங்களுடைய இளைய குமாரன், இளைய சகோதரன் நான் தான் யோசேப்பு. அவர்களால் சாப்பிட்டு இருக்க முடியும், அவர்களால் ஒரு தண்ணி எடுத்து குடிக்க முடிஞ்சிருக்கும். கர்த்தர் நம்மை ஒரு உயர்ந்த இடத்திற்கு முன்பதாக, ஒரு ஆசீர்வாத இடத்துக்கு முன்பதாக, ஒரு விசேஷத்த இடத்துக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை அமர பண்ண போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு நாட்கள்ல நான் பல இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன், பல இடத்துல நீ அற்பமாய் பார்க்கப்பட்டிருக்கிறேன். எந்த இடத்துல அற்பமாய் பார்க்கப்பட்டனோ, எந்த இடத்துல அவமான பார்க்கப்பட்டனோ, அதே இடத்துல கர்த்தர் நம்மை உயர்த்தி வச்சிருக்கிறார். நமக்கென்று ஒரு பந்திய கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நமக்கான ஒரு இடத்தை, ஒரு நிலையில கர்த்தர் வச்சிருக்கிறார். அதை நம்ம மறந்து விடக்கூடாது. கர்த்தர் நம்மை சரியா அந்த பாதைக்கு நேராய் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. யார் எந்த உறவுகளை உன்னை அவமானப்படுத்தல, எந்த மனிதர்களை உன்னை அவமானப்படுத்தினாலும் சரி, ஆமென் சொல்லுங்க, கர்த்தர் அந்த நிலைக்கு நேரா உன்னை நடத்த போவா. அல்லேலூயா சொல்லுங்க. சில மனிதர்கள் உங்களுக்கு முன்னாடி நான் காண்பிக்க போறேன். அவர் வாழ்க்கையில பட்டதான எல்லா அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி அவர்கள் எப்படி கொண்டு உட்கார வச்சார் அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி நான் காண்பிக்க போகிறேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவங்க தான், தெரிஞ்ச மனுஷர்கள் தான். சோத்திரம். அல்லேலூயா. ஆனா ஒரு மனுஷர் தான் பேசணும்னு நினைச்சேன். ஆண்டவர் இந்த 4 பேரை காண்பிக்க கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. மறுக்கப்பட்ட நிலையோ சொல்லுங்க, மறுக்கப்பட்ட நிலையோ. சோத்திரம். எனக்காக ஒரு பந்தி ஆயத்தம், நமக்காக ஒரு பந்தி ஆயத்தம். மறுக்கப்பட்ட, என்னை தள்ளி வச்ச, என்கிட்ட சொல்லாமையே என்னை அவமானப்படுத்தி தள்ளி வச்ச ஒரு பந்தியில கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார், நிறுத்தினார். ஆமென் சொல்லுங்க பாக்க. அல்லேலூயா. மறந்து போன இடமோ சொல்லுங்க, மறந்து போன இடமோ. நம்மை பல பேர் மறந்திருக்கலாம். கூட பிறந்தவனா இருந்தா நம்மளை மறந்திருப்பான், உறவுகள் நம்மை மறந்திருக்கும், சொந்தங்கள் மறந்திருக்கும், பலர் நம்மை மறந்து போயிருக்கலாம். மறந்து போன இடத்துல கர்த்தர் தேடி வந்து மீண்டும் அந்த இடத்துல அதே ஸ்தானத்துல கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவார். கர்த்தர் அப்படி கொண்டு வந்து ஒரு மனுஷனை நிறுத்தினார். அவன் சூழ்நிலை கண்டு, அவனுடைய காரியத்தை கண்டு பல பேர் அவனை மறந்து போனாங்க, தள்ளி வச்சிருந்தாங்க. கர்த்தர் தேவ மனுஷன் மூலமாக திரும்ப அந்த மனுஷனை கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் உட்கார வச்சாரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறார், நம்மை கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. 3வது, மனம் அடிவாக்கும் மனிதரோ சொல்லுங்க, மனம் அடிவாக்கும் மனிதரோ நமக்காக ஒரு பந்தி ஆயத்தம். பல மனுஷர்கள் நம்மை மனமடிவாக்குறாங்க, நம்மளை நோகடிக்கிற மாதிரி செய்யறாங்க. அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்மை ஒரு பந்தியில கொண்டு வந்து உட்கார வைக்க போகிறார். கரங்க உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மங்கின பார்வையோ சொல்லுங்க, ஆம், பார்க்க முடியல, இதுவரைக்கும் நான் எதையுமே பார்க்க முடியல, எதையுமே நான் இதுவரைக்கும் அனுபவிக்க முடியல. அல்லேலூயா. என் கண்கள் மங்கி போய் விட்டது, என்னுடைய இருதயங்கள் அடைத்து விட்டது. சோத்ரம். என் வாழ்க்கை நான் பார்க்க மாட்டானோ, என் வாழ்க்கையில் இனி நான் அதை ருசிக்க முடியாதோ, இனி அதை பெற முடியாதோ அப்படிங்கிற மங்கி போனதை கர்த்தர் பிரகாசிக்க வைக்க போகிறார். மங்கி எரிந்த திரியை அணைக்காதவ ஓ கர்த்தர் மீண்டும் நம்மை ஒரு இடத்துக்கு நேராய் கர்த்தர் அமர வைக்க போகிறார். நீங்க பார்க்க போறீங்க, ஆச்சரியமாய் பார்க்க, அதிசயமா பார்க்க போறீங்க. இதுவரை புலம்பினதை, இதுவரை கண்ணீர் வெடித்த காரியத்திலிருந்து நீங்க ஆச்சரியமாய் பார்க்கிற காலம் வந்துவிட்டது. நமக்கான ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார், நமக்கான ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பூமிக்குரிய காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் நமக்காக பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரத்திலிருந்து ஆமென் 2, 3, 4, 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுங்க, நான் போகிறேன், நான் போன பின்பு அது உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் போய் அதை ஆயத்தப்படுத்தின பின்பதாக நான் மீண்டும் வந்து உங்களை அந்த ஸ்தலத்துக்கு நேராய் கொண்டு போய் உங்களை அங்கே அமர பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. முதலாவது நான் சொன்னேன், மறுக்கப்பட்ட நிலையை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க.
1 சாமுவேல் 16:10. இப்படி ஈசாய் ஆ, தன் குமாரில் 7 பேரை ஆ, சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ம், ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி, போதும். ராமன் சொல்லுங்க. ஈசாய குடும்பத்துல என்ன நடக்குன்னு தெரியும். தாவீதோட வீட்டுல ஒரு விசேஷம் நடக்கு, ஒரு பலி விருந்து நடக்கிறது. கர்த்தர் சாமுவேலை அனுப்பி, நீ ஈசாய் வீட்டுக்கு போ, நான் அங்கே ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ள போகிறேன், சவுல தள்ளி சோத்துறோம், தாவீதை என் ஸ்தானத்துல கொண்டு நிறுத்த போகிறேன், நீ அதனால அல்லேலூயா கொம்பு அல்லேலூயா தைலத்தால் கொம்பை தைலத்தால் நிரப்பி பெத்லெகேம் ஈசா இடத்துக்கு உன்னை அனுப்புகிறாங்க, போ, என்ன செய்ய போற, நான் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ள போறேன், அபிஷேகம் பண்ண போறேங்கிறார். சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப சாமுவேல் சொல்ற, ஐயோ இதை சவுல் கேட்டானா எனக்கு கொன்றுவாரே. அப்பதான் ஆண்டவர் ஐடியா சொல்றார், அப்ப நீ ஒண்ணு செய், கையில காளையோட போ, சோத்திரம், நான் பலி விருந்துக்கு போகிறேன், அல்லேலூயா ஒரு பலி விருந்து நடக்கிறதுன்னு சொல்லிட்டு போ. சோத்திரம் ஈசாய் வீட்டுக்கு போறான். சோத்திரம் பலி விருந்துக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக போகிறாங்க. 2-3 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே அழகா சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாய பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. ஒரு வீட்டுல ஒரு விசேஷம் விருந்து அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நிச்சயமாக சொல்லப்படும். ஆமேனே வரமாடி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. உங்க வீட்டுல உங்க கூட பிறந்தவங்க பல பேர் இருக்கலாம். உங்க வீட்டுல ஒரு விசேஷம் அப்படின்னா கட்டாயமா எல்லா பிள்ளைகளுக்கு அழைப்பு வருமா வராதா? வரும். ஆமே, வருமா வராதா? எல்லாம் வராத மாதிரியே பாக்குறீங்க. சரி, வரலைன்னா இந்த பிரசங்கத்தை கேளுங்க, கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறான். இந்த வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா 5வது வசனத்தை வாசிக்க, அந்த 4-5 வாசிக்கும் பொழுது சாமுவேல் கர்த்தர் சொன்னபடி சாமுவேல் பெத்லெகேமுக்கு போயிட்டார். அப்ப அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் அவனை கேட்கிறாங்க, நீ வருகிறது சமாதானமாங்கிறார். அப்பொழுது அவன் சொல்ற, சமாதானம் தான், கர்த்தருக்கு பலியிட நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள். மேலும் ஈசாயும் அவன் குமாரனும் பரிசுத்தம் பண்ணி அவர்கள் பலி விருந்துக்கு அழைத்தான். நல்லா கவனிக்கணும், கவனிக்கிறீங்களா? ஆமா, சோத்து. இப்போ சாமுவேல் ஈசாய் வீட்டுக்கு வர்றார். ஈசாய் வீட்டுல ஒரு விருந்து விசேஷம். அப்போ அந்த ஊர் மக்கள் பார்த்து கேட்கிறாங்க, என்ன விசேஷம்? இந்த மாதிரி ஈசாய் வீட்டுல ஒரு விசேஷம், பலி விருந்து அப்படின்னு சொல்லும் போது, நீங்க எல்லாம் வாங்க, பரிசுத்தம் பண்ணி ஆயத்தத்தோட என்ன செய்யுங்க, எல்லாரும் பலி விருந்துக்கு வாங்க. ஊர் மக்களுக்கு அழைப்பு வந்திருக்கு, ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய மூப்பர்களுக்கு அழைப்பு வந்திருக்கு, ஈசாய் வீட்டில் அழைப்பு, ஈசாயோட குமாரர்களுக்கு எல்லாம் அழைப்பு. ஆனா யார் மட்டும் அங்க இல்ல? ஹலோ, யார் மட்டும் அங்க இல்ல? உங்க வாயில வாய் இருக்கா இல்லையா? வாயை திறந்தா தான் சொல்றது. தாவீது மட்டும் அங்க மிஸ்ஸிங். அதான் அந்த 10வது வசனத்துல, இப்படி ஈசாய் தன் குமாரர் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணினான். ஆனா கர்த்தர் ஒருவரையும் தெரிந்து கொள்ளவில்லை. 7 ஈசாயின் குமார் 8 பேர். தகப்பன் அங்கே தாவீதை மறுத்து போனான். அல்லேலூயா. தகப்பனே தாவீதை மறுத்தான், பலி விருந்துக்கு அழைக்கல. அவங்க குடும்பத்தார் சகோதரர்கள் அவனை அல்லேலூயா மறுத்தாங்க, அந்த விருந்துக்கு அவனை அழைக்கல. அவங்க வீட்டுல இருக்கிற பையன் தான், அவங்க வீட்டு வேலைகளை செய்யறவன் தான், அவங்க வீட்டு ஆடு மாடுகளை மேய்க்கிறவன் தான், உழைக்கிறவன், பிரயாசப்படுகிறவன் தான். ஆனா அவனை எல்லாரும் ஒதுக்கி வச்சிருந்தாங்க, தள்ளி வச்சிருந்தாங்க, அவனை அற்பமா வச்சிருந்தாங்க, அவனை நிராகரித்தார்கள். அல்லேலூயா. அவனை முக்கியத்துவப்படுத்தவே இல்லை. எல்லாத்திலும் ஒன்னா கூட அவனை வைக்கல, சும்மா கூட அவனை கொண்டு வந்து உட்கார வைக்கல, சும்மா கூட அவனுக்கு ஒரு அழைப்பு போகல. ஹலோ, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தர் கூட அவனுக்கு அழைப்பு சொல்லலையே. சரி, தாவீதோட அண்ணன்மார்கள் சொல்லல,
அப்பா தான் சொல்லல, அந்த ஊர்ல இருந்த மூப்பர்கள் கேள்விப்படுறாங்க ஈசாய் வீட்டுல விருந்து. அப்பனா கட்டாயமா தாவீது கிட்ட சொல்லி இருக்கணும், ஐயோ உங்க வீட்டுல விருந்தாமா, எங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லல. அந்த ஊர்ல இருக்கிற மக்களும் கூட தாவீது இடத்துல ஒருத்த கூட சொல்லல. ஆமென், அல்லேலூயா. எப்படி இருந்திருக்கும் தாவீதுக்கு? தாவீதுக்கு எப்படி இருந்திருக்கும்? எல்லாராலும் மறுக்கப்பட்டவன் நான், எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டவன் நான், எல்லாராலும் தள்ளி வைக்கப்பட்டவன் நான் அப்படின்னு கதறீங்களா? அப்படின்னு சொல்றீங்களா? உங்களுக்காக ஒரு பந்தி ஆயத்தம். பிள்ளைகளாலே ஒதுக்கப்படுகிறீர்களா? குடும்பத்தாரால் ஒதுக்கப்படுகிறீர்களா? உடன் பிறந்தவர்களால் ஒதுக்கப்படுகிறீர்களா? ஸ்தோத்திரம். புருஷனை நீங்க கல்யாணம் பண்ணதுனாலதான் உங்க குடும்பத்துல உங்களை தள்ளி வச்சிருப்பாங்க. ஆமென். நீங்க இந்த அல்லேலூயா மனைவிய நீங்க கல்யாணம் பண்ணதுனாலதான் உங்களை சிலர் ஒதுக்கி வச்சிருப்பாங்க, குடும்பத்தாரே ஒதுக்கி வச்சிருப்பாங்க, உறவுகளே உங்களை ஒதுக்கி வச்சிருக்கோம். ஆமென். பிள்ளைகள் உங்களை கண்டுக்கல, மருமக்கள்கள் உங்களை கண்டுக்கல, மறுக்கிறாங்க. எந்த விஷயத்திலும் எந்த காரியத்திலும் உங்களை முக்கியத்துவப்படுத்த மறுக்கப்படலாம். கர்த்தர் 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 உயிரோடு இருக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். ஓ கர்த்தர் இந்த தாவீதுக்காக இறங்கி வந்த தேவன். கர்த்தர் தாவீதுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த பந்தியில தாவீது இல்லாம அந்த பந்தி நடப்பதில்லை. ஊர் மக்கள் வரலாம், உறவுகள் வரலாம், மூப்பர்கள் வரலாம், ராஜாக்கள் வரலாம், யார் வேணா வரலாம். ஆனா கர்த்தர் எல்லாரையும் தள்ளி தாவீதை ஏற்படுத்தினார். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மற்றவர்களால் தள்ளி வைக்கப்படலாம், மற்றவர்களால் ஒதுக்கி வைக்கப்படலாம், மற்றவர்களால் நிராகரிக்கப்படலாம். கர்த்தர் உங்களை ஒருபோது நிராகரிக்க மாட்டார். உனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு ரியா கமரபா சந்தரியா தியனமரபரபா உனக்காக ஒரு பந்திய தேவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த 11 வசனத்தை வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாமுவேல் சொல்றாரு, யாரை நீங்க ஒதுக்கி வச்சீங்களோ, யாரை நீங்க தள்ளி வச்சீங்களோ, யாரை நீங்க நிராகரிச்சீங்களோ, அவன் இங்கே வராமல் நான் இந்த பந்தியை முடிப்பதா இல்லை. இந்த பந்தியே அவருக்குத்தான். யார் மறுக்கப்பட்டாங்களோ, யார் ஒதுக்கி வச்சாங்களோ, யார் தள்ளி வச்சாங்களோ, யார் அற்பமா நினைச்சாங்களோ, அவர்களுக்காகவே தேவன் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பந்தி, உயர்கிற பந்தி, ஆசீர்வாதமான பந்தி, ஒரு அபிஷேக பந்தி, ஒரு அல்லேலூயா அரசனாக தேவன் உயர்த்துகிற ஒரு பந்தி. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப ஆள் போறாங்க, அல்லேலூயா, ஆடு மேய்க்கிற நாட்டமான தாவீதை நோக்கி ஓடுறாங்க. அவனை தேடி அட்ரஸ் இல்லாம ஓடுறாங்க. எங்க இருக்கிறான்னு தெரியல. இன்னைக்கு மாதிரி போன் நம்பர் இல்ல. மச்சான் எங்க இருக்கிற, உடனே வா, உனக்காக இங்க அழைப்பு வந்திருக்கு. போன் பண்ணி சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல, SMS பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல, ஆமென், Facebookல அல்லேலூயா மெசேஞ்சர் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல, ஆமென், வாட்ஸ்அப் சாட்டிங் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க. நம்மால ஆனமலையில இருந்துட்டு திருச்சிக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அவங்க எத்தனை கிலோமீட்டர் திருச்சிக்கு இருக்கும்? எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 200 கிலோமீட்டர் இருக்குமா? ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குமா? சோத்துரு 300-400 கிலோமீட்டர் போடுங்க. அல்லேலூயா 6 மணி நேரம் டிராவல் நம்ம ஊர்ல இருந்து சோத்துரு. ஆமா அல்லேலூயா. ஆமா SMS அனுப்புவாங்க. எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்துல அப்படி எல்லாம் யூஸா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. மச்சான் ஐயோ நான் ரொம்ப உன்னை நேசிக்கிறேன் சோத்ரு. எங்க அம்மா என்னை தள்ளிருச்சு, எங்க அம்மா என்னை கண்டுக்கிறது இல்ல, எங்க அக்கா என்னை கண்டுக்கிறது இல்ல, எங்க தம்பி என்னை கண்டுக்கிறது, அண்ணன் என்னை கண்டுக்கிறது இல்ல, புருஷன் கண்டுக்கிறது இல்ல, பிள்ளை கண்டுக்கிறது இல்ல, நான் உன்னை லவ் பண்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. திருச்சிக்காரர் இல்லையா, மலைக்கோட்டைக்காரர் இருப்பாரு. மலைக்காட்டுக்காரர் இல்லையா, சென்னைக்காரர் இருப்பாரு. சோத்ரு அப்படி நமக்கு ஆளுங்க நிறைய இருக்கு இந்த காலத்துல. அந்த காலத்துல தாவீதுக்கு அப்படி யாரும் இல்ல. SMS அனுப்புறதுக்கு, அவன் தன்னுடைய சேர்த்துக் கொள்றதுக்கு யாருக்கு வாய்ப்பு இல்ல. என்ன ஆமென் வர மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்க. இந்தியாவுக்கு ஒரு ஆளு இங்கிலாந்துல இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றாருன்னா தொடர்பு எப்படின்னு பாத்துக்குங்க. என்ன ஆமென் வர மாதிரி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
திருச்சிக்காரர் போய் அல்லேலூயா போய் இங்கிலாந்து இருக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்றாரு அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு பாருங்க. அன்னைக்கு தாவீதுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் இல்ல. ஒதுக்கி வச்சாச்சுன்னா ஒதுக்கி வச்சாச்சுதான், தள்ளி வச்சாச்சுன்னா தள்ளி வச்சாச்சுதான். தோத்துறோம். அப்படிப்பட்ட நிலையில அவன் பொறுமையோட அவன் காத்து தேவ சமூகத்துல அவன் காத்திருந்தா கர்த்தர் அவனுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். அல்லேலூயா. என்னை தள்ளிட்டாங்க, என்னை கண்டுக்கல, என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்னை அப்படி வச்சுட்டாங்க, என் வாழ்க்கை என்ன இந்த வாழ்க்கை அப்படின்னு அவன் புலம்புல. அவன் காத்திருந்தா அந்த காலம் நடக்கிற வரைக்கும், அந்த பந்தி வருகிற வரைக்கும் அவன் காத்திருந்தான். ஹலோ, காத்துருங்க, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், காத்துருங்க, நல்ல பொண்ணு கிடைக்கும். ஆமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க காத்துருங்க, உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இல்ல, நல்ல ஆசீர்வாதமா கிடைக்கும், இருக்கிறது நல்லா கிடைக்கும். நீங்களும் அது மாதிரி தான், அவசரப்படாதீங்க, பொறுத்துருங்க. முடிச்சுட்டீங்க, 3 முடிச்சு போட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டீங்க, பேர பேத்தி எடுத்துட்டீங்க, இனி வேற ஒன்றை நாடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கான சிறப்பா ஒன்றை வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலத்துல அப்படி இல்ல. ரமேஷ் இல்லையா தினேஷ், தினேஷ் இல்லையா காமேஷ், காமேஷ் இல்லையா அப்படின்னு நினைச்சிருது. ஒவ்வொரு இசுக்கு நேரா போயிருது. ஆளுங்களாப்பா ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது காத்திருந்தான், பொறுமையா இருந்தான். என்னை ஒதுக்கிட்டாங்க, தள்ளி வச்சுட்டாங்க, என் வாழ்க்கை பாரு வனாந்தரம், வீட்டுல கூட என்னை யாரும் சேர்த்துக்கல, வீட்டுல கூட என்னை யாரும் வைக்கல. ஒரு இடத்துல தாவீது சொல்றார் சங்கீதத்துல, ஓ அல்லேலூயா, ஓ அல்லேலூயா, தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தார், பாவத்தில் என்னை கற்பந்தரித்தார், நான் தள்ளப்பட்டேன், நான் விழுந்து கிடக்கிறேன். சோத்துறோம். பல சங்கீதங்கள்ல தாவீது பல இடத்துல சொல்றார். இங்க கூட சொல்றார் பாருங்க. அல்லேலூயா. 22ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது கூட சொல்றார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? சோத்துறோம். எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேட்காமலும் ஏன் தூரமா இருக்கிறீர்? உங்க ஜெபம், நம்ம ஜெபம் அப்படித்தான் இருக்கு. இயேசுவே, ஏப்பா என்னை தூரமா, என்னை விட்டு தூரம் போயிட்டீங்க? உறவுக்கு தான் தூரம் போயிடுச்சு, என் கூட பிறந்தவன் தான் தூரம் போயிட்டான், ஆனா நீங்களும் தூரம் போயிட்டீங்களாப்பா. புருஷனும் தூரம் போயிட்டான், மனைவியும் தூரம் போயிட்டா, பிள்ளைங்க தூரம் போயிடுச்சு, என் கூட கர்த்தருக்கு ஆமென் யாருமே இல்லையே, ஒத்தாசைக்கு பேச தொலை கூட எனக்கு ஆள் இல்லையே, என்னை விட்டு எல்லாரும் தூரம் போனாங்களே, ஏனப்பா நீரும் தூரம் போனி? நான் பகலில் கூப்பிடுறேன், உத்தரவு இல்லை, இரவில் கூப்பிடுறேன், எனக்கு அமைதல் இல்லை. ஆமே, அல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை போல ஒருவேளை நீ இப்படி கதறிக்கொண்டிருக்கலாம். மறுக்கப்பட்ட இடத்துலதான் கர்த்தர் உன்னை மகிமையாய் உயர்த்துவா. சாமுவேல் சொல்றாரு, நீர் இல்லாம, அவர் இல்லாம, தாவீது இல்லாம யாரு நீங்க மறுத்தீங்களோ, யாரை நீங்க தள்ளினீங்களோ, யாரை நீங்க உதறி வச்சீங்களோ, அவர் இல்லாம இந்த இடத்துல நான் என்ன செய்ய மாட்டேன். ஒரு காலம் வரப்போகுதுங்க, ஒரு காலம் வரப்போகுது. எங்க உன்னை தள்ளி வச்சாங்களோ, உனக்கு முக்கியத்துவம் உள்ளவங்களா உங்ககிட்ட வந்து சேர போறாங்க. அம்மா நீதான் வேணும், ஓ தம்பி நீதான் வேணும், ஓ நீதான் எனக்கு எல்லாம், ஓ என்று உங்க குடும்பத்தை தேடி வருகிற காலம் வரப்போகுது. நீ எங்கேயோ இருக்கலாம், ஆனமலை ஒரு வனாந்தரம் மாதிரி இருக்கலாம், உங்க ஊரை விட்டு, உங்க குலத்தை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு ஆமே நீங்க இங்க வந்திருக்கலாம். உங்களை தேடி ஒரு கூட்டம் வரப்போகுது. உன் தலையின் மேல ஒரு அபிஷேகம் வரப்போகுது. சவுல் காலத்துல, அவன் சகோதரர் காலத்துல உன்னை கற்ற ஒரு உயர்த்துகிற ஒரு பந்தி வரப்போகிறது. சகோதரர்கள் நடுவிலே. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. யார் நடுவுல? சகோதரர்கள் நடுவுல. அற்பமாய் நினைச்ச தாவீதை, அவன் அவமானமாய் நினைச்ச தாவீதை, அந்த சகோதரன் நடுவுல. ஆமென் சொல்லுங்க. தாவீதுக்கு சோறே போட்டிருக்க மாட்டாங்க, தாவீதுக்கு சாப்பாடே கொடுத்திருக்க மாட்டாங்க போல் இருக்கு. அவன் சரியா சாப்பிடல போல் இருக்கு. அவங்க அண்ணன்மார்களை எப்படி இருக்கிறாங்களா, முக கலையா இருந்தாமா, எண்ணத்தை மூஞ்சில போட்டு ஊத்தி மாவை ஊத்தி அவன் பேசியில் பண்ணான்னு தெரியல, முகம் எப்படி இருந்ததா. அவனை தாவீதை சொல்ல, அவங்க அண்ணன்மார்களை சொல்றேன்.
ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் புஷ்டியா இருந்தான, எண்ணத்தை தும்மானது இல்ல. என்ன ஆமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வீட்டுல ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் அப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் இருக்கும், தூண்டாத்தான் இருக்கும், பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா நல்லா கவனிக்கிறத பாருங்க, பொத்து 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 பொத்துன்னு இருக்கும். என்ன ஆமேன்னு வர மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசா இருக்கும்போது பார்த்திருக்கிறேன் சில வீட்டுல. கவனிக்கிறீங்களா அண்ணைய? ஆமா, யாரு ரொம்ப நேசிக்கிறாங்களோ தண்ணி ஊத்தாத பாலை காய்ச்சி கொடுப்பாங்க. ஹலோ, விளங்குச்சா? யாரு குடும்பத்துல ரொம்ப நேசிக்கிற பிள்ளையோ அந்த பிள்ளைக்கு தண்ணி ஊத்தாத கெட்டியா பால் ஆத்தி அப்படி கொடுப்பாங்க. யார் பிடிக்கலையோ, யார் அங்க அவமானமா பார்க்க அந்த பிள்ளைக்கு தண்ணி புள்ள ஊத்தி கொஞ்சோண்டு பால் ஊத்துவாங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நீ அப்படி பண்ணினா உன் கடைசி காலத்துக்கு பால் ஊத்துற கூட ஆள் இருக்காது உன் வாயில, கடைசி சொட்டு பால். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீதை அப்படித்தான் பார்த்தாங்க. அவங்க அண்ணன்மார்கள் புஷ்டியா இருந்தாங்க, அப்படியே குளகுளன்னு இருந்தாங்க, பொழு 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 இருந்தாங்க. தாவீது ஒரு நாள் அதை பார்த்தோ சொல்லு, எங்க அண்ணன்மார்கள் நல்ல குளகுளன்னு இருக்கிறாங்க, என் வாழ்க்கையை பாரு எப்படி, அப்படி சொல்லல. தேவ சமூகத்தை தான் விரும்புறான் தாவீது. தேவனுடைய சமூகத்தை தான். அவங்க அப்பாவையோ வீட்டையோ அம்மாவையோ அதெல்லாம் அவன் கேட்கல. அவன் சங்கீதத்தை எடுத்து வாசி பாருங்க, தேவ சமூகத்தை தான் சொல்றார். உம்மை விட்டு நான் எங்கப்பா போவேன்? என்ன சொல்றாரு? இப்படி சமூகத்தை விட்டு நான் எங்க ஓடுவேன்? உன் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் எங்கே போவேன்? உடைய சமூகம் தான் எனக்கு எல்லாம். சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலோ, வீட்டை விட்டு தள்ளுனது கூட அவனுக்கு கவலை இல்லை. ஆனா தாவீதுக்கு என்ன கவலை தெரியுமா? உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, உம்முடைய ஆவி எனக்கு இன்னும் என்ன செய்யுங்க, கொடுங்க. அல்லேலூயா. ரட்சணிய சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க, உற்சாகமான ஆவி எனக்கு கொடுங்க. வீட்டுல இருக்கிற ஆவியோ, வீட்டுல இருக்கிற சந்தோஷம் எனக்கு தேவையில்லை, உம்முடைய சந்தோஷத்தால் என்னை நிரப்புங்கன்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்டவனுக்கு தான் கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது ஒரு மனுஷன் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம். அங்கே ஒரு மனுஷனை குறிச்சு நம்ம வாசிக்க போறோம். 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா, தேவ நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னி யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மேலின் குமாரனாகிய மகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். போதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சவுலுடைய பேரன் யாருங்க? சவுலுடைய பேரன் எல்லாம் சொல்லுங்க. சவுலுடைய பேரன் யோனத்தானுடைய மகன். சவுல் இஸ்ரவேல் தேசத்துக்கு முதல் ராஜா, சில தேசத்துக்கு முதல் ராஜா. சவுல் மரிச்சு போயிட்டாரு. இப்ப யோனத்தானும் இல்ல, அவங்க அப்பாவும் இல்ல, தாத்தாவும் இல்ல. இவனுக்கு எப்படிப்பட்ட நிலை தெரியுமா? 2 காலும் முடம், 2 காலும் முடம், விளங்காதவன், நடக்காதவன், செயல்படாதவன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். தாவீதும் இந்த யோனத்தானுடைய மகன் மேவி போசேத் அப்படிங்கிற ஒரு மனுஷன், சவுலுடைய பேரன். யோனத்தானும் தாவீதும் நெருக்கமான ஒரு நல்ல ஒரு நண்பர்களா இருந்தனால அந்த குடும்பத்து மேல இவனுக்கு ஒரு பரிவு உண்டு. தாவீதுக்கு தன் ஸ்தானத்துல ராஜாவா தாவீது வந்ததுக்கு அப்புறம் யோனத்தான் குடும்பத்துல, சவுல் குடும்பத்துல யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு தேடும் போது ஒரு மனுஷன் இன்னும் இருக்கிறான், உயிரோடு இருக்கிறான்னு ஒரு கேள்விப்பட்டு சொல்றாங்க. சவுலுக்குள்ள ஒரு வேலைக்காரனா இருந்த சீபா அப்படிங்கிற ஒரு மனுஷன் அங்க இருந்தான். அவனை பிடிச்சு சவுல் வீட்டுல யாராவது இருக்கிறான், இன்னும் உயிரோடு இருக்கிறான் கேட்கும் போது சொல்றாங்க, சவுலுடைய மகன் யோனத்தானுடைய மகன் ஒருத்தர் இருக்கிறான், சவுலுக்கு பேர ஒருத்தர் இருக்கிறான், அவன் லோதேபார்ல மாகீரின் வீட்டில இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இவன் உயிரோடு இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இவனை எல்லாரும் மறந்துட்டாங்க, உறவுகள் மறந்துருச்சு, ஊரார் மறந்துட்டாங்க. இவன் உயிரோடு இருக்கிறத யாருமே கவனிக்கல.
சோத்திரம். செத்தானா உயிரோடு இருக்கிறானா என்று எவனும் கூட பார்க்கல. தாவீதோட சிந்தையில யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு தேடும் போது இந்த மேவி போ சோத்து யோனத்தானுடைய மகன் இருக்கிறான் அப்படின்னு அறிஞ்ச உடனே அவனை தேடி ஆட்களை அனுப்பி அவனை கொண்டு வர்றான். ஹலோ, ஆமென் சொல்லுங்க. நீ மற்றவர்களால் மறக்கப்படலாம், மறந்து போனவனா இருக்கலாம். சோத்திரம். யாரும் உனக்கு போன் பண்ணாத இருக்கலாம், யாரும் உன்னை கண்டுக்காம இருக்கலாம். இவன் ஒரு ராஜகுமாரன், இவன் ராஜ வம்சத்தை சேர்ந்தவன். ஆனா இவன் சாதாரணமா ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருக்கான். இவன் வாழ்க்கை முடமான வாழ்க்கை, செயல்படல, எழும்பி நடக்க முடியாது, சுயமா செயல்பட முடியாது. அடுத்தவன் துணை இல்லாம இவனால எதையும் செய்ய முடியாது. அடுத்தவன் கை இருந்தாதான் அடுத்தவனை கையை பிடிச்சி இவனால நடக்க முடியும். இப்படிப்பட்ட மோசமான வாழ்க்கையில அடுத்தவன் சோறு கொடுத்தாலும் அவன் சாப்பிட முடியும், அடுத்தவன் வஸ்திரம் கொடுத்தாதான் வஸ்திரம் கொடுத்த முடியும். இவன் எல்லா காரியத்துக்கும் அடுத்தவன் நம்பி இருக்கிற ஒரு மனுஷனை தாவீது கண்டு கொண்டான். அவன் இருந்த இடம் லோதேபார். என்ன இடங்க? ஆம், ஒரு நாள் உங்களுக்கு அந்த லோதேபாரை குறிச்சு நான் சொல்றேன். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிருக்கிறேன் இதே மனுஷனை வச்சு உங்களுக்கு ஒண்ணு. பாருங்க, லோதேபார் அப்படின்னா அங்க மேய்ச்சல் இல்லாத இடமா. என்ன இடங்க? மேய்ச்சல் இருக்காது அங்க, ஒரு செழிப்பில்லாத ஒரு இடம், எந்த ஆள்கள் நடமாட்டம் அதிகமா இருக்காது அங்க, சரியான ஒரு வசதி இல்லாத இடம், சோத்திரம், மனித தொடர்புகள் இல்லாத இடம், வார்த்தை இல்லாத இடம், எதற்கும் வழி இல்லாத ஒரு இடம் இந்த லோதேபார். அப்படிப்பட்ட இடத்துலதான் இந்த மேவி போசேத் இருக்கான். முதல்லயே வாழ்க்கை முடமான வாழ்க்கை, யாரும் கண்டுக்கல, எல்லாரும் மறந்து போயிட்டாங்க. இப்படி சவுலுக்கு ஒரு பேரன் இருக்கிறான், யோனத்தானுக்கு ஒரு மகன் இருக்கிறான் அப்படின்னு ஒரு வயலுக்கும் தெரியல. தள்ளி வைக்கப்பட்டவனாக, தனிமைப்படுத்தப்பட்டவனாக இருக்கிறான். ஆனா கர்த்தர் ஒரு நாள் அவனை தேடி வந்தா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. கர்த்தர் ஒரு நாள் அவனை தேடி வந்தா. தேவன் ஒரு நாள் அவனை தேடி வந்தா. பாருங்க, 7வது வசனம் 8வது வசனம், சாரி 7, ஆமென், பிரைஸ் தி லார்ட். 9, 10, 11 வசனங்களை வாசிங்க. 9, சாரி 7, 10 வசனங்களை வாசிங்க. அவனை பார்த்து, தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, பயப்படாதே, தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம், தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து, நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து, தகப்பனாகிய சவுலின் நிலங்கள் எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். என் பந்தியில் நித்தம் அப்பம். ஆமென், அல்லேலூயா, ஹalleluya, ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுவரை ராஜ இடத்துல உட்காராம ஒரு சாதாரண இடத்துல அமர்ந்திருக்கிற ஒரு மனுஷன், ராஜகுமாரன், ராஜா வீட்டு பிள்ளை, ஆனா சாதாரண பிள்ளையாக ஒரு அடுத்த வீட்டுல கையேந்தவன் நிற்கிறான். அடுத்தவன் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அடுத்தவன் நம்பி ஜீவிக்கிறான், அடுத்த ஊரை நம்பி ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். இவன் வீட்டில ஏகப்பட்ட சொத்து இருக்கு, இவன் வீட்டுல ஏகப்பட்ட ஆசீர்வாதம் இருக்கு. ஆனா இவன் ராஜ வீட்டுல இல்லாம இவன் தனிப்பட்ட இடத்துல, ஒரு வனாந்தரமான இடத்துல, ஒரு அல்லேலூயா ஒன்றுமில்லாத வழி இல்லாத இடத்துல அவன் ஜீவித்துக் கொண்டிருக்கிறான். தாவீது அவனை தேடி போய் தாவீது அவனை கொண்டு வந்து ராஜ பந்தியில உட்கார வச்சார். ரீமாமா, ஓ ராஜாக்கள் உட்கார இடத்துல, ஓ ராஜாக்கள் அமர்ற இடத்துல, ராஜாக்கள் சாப்பிடுற இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு வந்து உட்கார வச்சாரு. நீ நித்தமும் என் பந்தியில் நீ பானம் பண்ணுவாய். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமா, சோத்ரம். ஒரு கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் கதை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சுல. சரி, கவனிங்க. அவசரப்பட்டு என் குடும்பம் கண்டுக்கல, அவ கண்டுக்கல, அவன் கண்டுக்கல, அவசரப்பட்டு நீங்களா ஒரு சோத்திரம் சூழ்நிலையை தேடி ஓடி இப்ப இருக்கிற இடத்தை விட்டு, வேலை செய்யற இடத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, ஊரை விட்டு, ஊரு விட்டு ஊர் ஓடி அப்படிலாம் ஓடி போனீங்கன்னா செத்து போயிருவீங்க, அழிஞ்சு போயிருவீங்க. அதுக்கு உதாரணமா யாருதான்? உதாரணம் யாரு? நகோமி. தேவன் பெத்லகேம் ஒரு ஆசீர்வாதம் இடம், அப்பத்தின் வீடு. நான் அந்த இடத்தை விட்டு பஞ்சம் வந்தோன்னு உடனே எங்க ஓடினா? மோவாபியத்துக்கு ஓடுனா. எல்லாம் இழந்து போனவளாய் வந்தா. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு ஒரு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா, தேவன் உனக்காக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். உனக்கான ஒரு இடத்தை தேவன் நியமிச்சு வச்சிருக்கிறார். அந்த இடத்துல கொண்டு வருவார். ஒரு எலியும் ஒரு தவளையும் ரெண்டும் பார்த்துட்டே இருந்துதான். கவனிங்க, ஒரு எலியும் தவளையும் பார்த்துட்டே இருந்துதான். தவளைக்கு எலி மேல பொறாமை, எலிக்கு தவளை மேல பொறாமை. என்ன பொறாமை? எலிக்கு தவளை மாதிரி ஆகும்னு ஆசை.
தவளை மாதிரி ஆகும்னு ஆசை. தவளைக்கு எலி மாதிரி ஆகும்னு ஆசை. என்ன பிரச்சனைனா தவக்கலை குதிச்சு குதிச்சு போகுதான். தவளை குதிச்சு குதிச்சு போகுதான். இத பார்த்த உடனே எலிக்கு ஐயோ நம்மளை பூந்து பூந்து ஓடுறோம், நம்மளை பூனை துரத்துது, நம்மளை பல விஷயங்கள் நம்மளை துரத்தி நம்மளை சாப்பிட வருது. தவக்கலை மாதிரி இருந்தா ஜம்ப் பண்ணி என்ன செஞ்சிடலாம், ஓடி இல்லாம வசதியா போச்சு அப்படின்னு தவளைய பார்த்து இதுக்கு ஒரு ஆசை. ஒரு நாள் எலி போய் சொல்லிச்சான், இந்த மாதிரி தவக்கலானா நானும் உன்னை மாதிரி ஜம்ப் பண்ணணும் ஆசை, ஆனா என்னால என்ன செய்ய முடியல, ஜம்ப் பண்ண முடியல, எனக்கு நீதான் உதவி செய்யணும், உன் மேல எனக்கு ரொம்ப கொல்ல ஆசை, ஓ பூ பூ அப்படி லவ் எல்லாம் சொல்லிருச்சு. உடனே தவக்கலை சொல்லுது, நானும் உன் மேல பயங்கர ஆசை, உன் மேல பயங்கர ஆசை. சோத்திரம். அது உடனே சொல்லுச்சு, என் மேல ஆசை, நானே இப்படி இருக்கிறேன், என்னை பார்த்து ஆசையா அப்படின்னு எலி கடிச்சான். இல்ல நீ சந்த பந்துக்கெல்லாம் ஊந்து ஓடிடுறைய, எனக்கெல்லாம் அப்படி பூந்து என்ன செய்ய முடியல, போக முடியல, நான் ஜம்ப் பண்ணி தான் போக முடியும், உன்னை மாதிரி நானும் பூந்து ஓடுறதுக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிச்சான். கவனிக்கிறீங்களா? அப்ப ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்றாங்க. நான் என் காலை தர்றேன், நீ உன் காலை தா, ரெண்டு காலையும் கட்டிக்குவோம். நான் ஜம்ப் பண்ணும் போது நீ சேர்ந்து என்ன செய்ய, ஜம்ப் பண்ணு அப்படின்னு சொல்லு. சரி, தவக்கலை சொல்லிச்சா, சரி ஜம்ப் பண்ணும் போது ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யலாம், ஜம்ப் பண்ணிக்கலாம். நீ சந்து புந்துக்கெல்லாம் பூந்து போறேன், நான் என்ன பண்றது? எலி சொல்லிச்சான், என் காலை கட்டி இருக்குது இல்ல, என் பின்னாடியே என்ன செய்ய, நான் போற இடத்துக்கு எல்லாம் உள்ள வான்னு சொல்லிச்சான். ஆமே, முதல்ல எலி தான் பிளான் பண்ணுச்சு. சரி போலாம். சந்து புந்துக்குள்ள ஈஸியா உள்ள போத தவக்கலை என்னால என்ன செய்ய முடியாது. ஆமான்னு சொல்லுங்க. எலிக்கு திருண்டா இருக்கும், பூந்து உள்ள என்ன செஞ்சிடும், போயிடும். எலிக்கு ஆசைப்பட்டு இது உள்ள போய் ஒரு பொந்துக்குள்ள சிக்கிருச்சான். ஐயோ அம்மா, அடி ஆத்தாடி, அப்பா என்னை தப்பிக்க வச்சிருங்க, ஐயோ ஆத்தா அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு வகையா என்ன செஞ்சிருச்சான், தவக்கலை பொந்த விட்டு வெளியே என்ன செஞ்சிருச்சான். இனி இந்த பொழப்பு நமக்கு வேண்டாமடா சாமி, எலி எலியாவே இருக்கட்டும், நம்ம தவக்கலை ஐயோ நம்ம இப்ப செத்து பொழைச்சு வந்தது பெருசு அப்படின்னு நினைச்சான். தவக்கலைக்கு ஒரு கோவம் வந்துருச்சு, என்னை கொண்டு போய் பொந்துக்குள்ள சிக்க வச்சா பார்த்த அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு எலி சொல்லிச்சான், நானும் உன்னை மாதிரி என்ன செய்யணும், பறந்து என்ன செய்யணும், போகணும்னு சொல்லிச்சான். சரி என் கூட வா, என் காலை கட்டிருக்கல, நான் பறக்கும் போது நீ என்ன செஞ்சுக்குவா, பறந்துக்கலாம். உடனே அந்த தவக்கலை நினைச்சா, அன்னைக்கு கொண்டு பொந்துக்குள்ள சிக்க வச்சு இல்ல, உன்னை கொண்டு என்ன பண்ற பாருன்னு ஒரு தண்ணிக்குள்ள கூச்சிருச்சான். தவக்கலை தண்ணிக்குள்ள கூச்சிருச்சான். தண்ணிக்குள்ள எலினால உசுரோடு வாழ முடியுமா? தவக்கலை என்ன செய்யும், அது அழகா நீத்துல அடிச்சுட்டு அழகா ஐ வா என் பின்னாடி வா. ஒரு சத்தத்தையும் காணும், எலி சத்தத்தையே காணும். ஆமே, எலி இப்ப செத்து பேபேன்னு மறக்குது. ஆமே, இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான். என் சூழ்நிலை மோசம், என் காரியம் மோசம், நான் அது மாதிரி போகணும், நான் இது மாதிரி போகணும், அடுத்தும் பின்னாடி காலை கட்டிட்டு போனேன், கொண்டு போய் கிறுக்குதான். கசாப்பு கடையில போய் உன்னை கொண்டு போய் கசாப்புகளை 1 கிலோ 25 ரூபான்னு வித்து போடுவாங்க. ஆமேன்னு வரமாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எலிக்கு பின்னாடியும் தவளைக்கு பின்னாடியும் நீ அவன் நல்லா பறக்கிறான், நல்லா இருக்கிறான், அவன் அப்படி இருக்கிறான் இப்படி இருக்கிறான், அவன் பின்னாடி போன கடைசியில நீயும் செத்து அவனும் செத்து எல்லாம் முடிச்சுக்க வேண்டியதான். அவனை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது சேர்த்துருவான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா இந்த அல்லேலூயா மேவி போசோத் அப்படி அவசரப்படல. 10வது வசனத்துல வாசிக்கும் போது தாவீது சொல்றார், ஆகையால் உன் குமாரரையும் உன் வேலைக்காரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவி போசத் நிமித்தம் என் பந்தியில் அப்பம் புசிப்பான் என்றார். சீபாட்ட சொல்றார் அந்த வார்த்தைய. அல்லேலூயா. உன்னுடைய எஜமானுடைய குமாரன் நித்தமும் என் பந்தியில் அப்பம் புசிப்பான். சோத்திரம். 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கடைசியில் சொல்லப்படுகிறது, என் பந்தியில் ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, ஒன்றுக்கு வழி இல்லாம உதவாம இருந்த அந்த மேவி பேசத்துக்கு தேவன் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினார். ராஜ பந்தியில, ராஜா சிங்காசனத்துல, ராஜா உட்கார இடத்துல, ராஜா அமர இடத்துல கொண்டு போய் இந்த மனிதனை கொண்டு போய் கர்த்தர் உட்கார வச்சாரு.
உன்னை உயர்த்துகிற ஒரு நேரம் வந்துருச்சு. உன்னை தூக்குகிற, உன்னை அமர பண்ணுகிற ஒரு நேரம் வந்துருச்சு. கர்த்தர் இந்த ஊழியத்தை உயர்த்துகிற நேரம் வந்துருச்சு. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தை உயர்த்துகிற நேரம் வந்துருச்சு. கர்த்தர் அந்த நாள்ல கொண்டு போய் மேல அமர வைக்க போகிறா. என் வாழ்க்கை நான் முடமாய் போயிருச்சு. நான் புருஷனை நம்பினேன், பிள்ளைய நம்பினேன், உறவுகளை நம்பினேன், நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், அதை நம்பினேன், இதை நம்பினேன் அப்படின்னு மனுஷன் நம்பி ஜீவிக்க வேண்டாம். கர்த்தர் உன்னை தேடி வரப்போகிறா. உன் எஜமானி நம்ப வேண்டாம், நீ எந்த மனுஷனையும் நம்ப வேண்டாம், எந்த உறவையும் நம்ப வேண்டாம். உனக்கான பந்தி, உனக்கான பந்தி. அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கான ஒரு பந்தி ஆயத்தமா இருக்கிறது. ராஜாவோடு உட்கார்ற ஒரு பந்தி, ராஜாவோடு அமர்கிற ஒரு பந்தி, ராஜாவோடு நித்தமும் புசிக்கிற ஒரு பந்தி. அல்லேலூயா. நேராய் தேவன் நம்மை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அவனை இவன் நினைச்சு நீங்க திட்டாதீங்க. மேவி போ சோத்து அவங்க அப்பாவையும் திட்டல, தாத்தாவையும் திட்டல, குடும்ப உறவுகளை குறித்து ஒண்ணு பேசல. பொறுமையாய் காத்திருந்தான். கர்த்தர் அவனுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்க பிள்ளைகளுக்கான ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். உங்க குடும்பத்திற்கான ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார். அது கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏற்ற நாள காலம் வரும்பொழுது அந்த இடத்துல கொண்டு உட்கார. அல்லேலூயா சொல்லுங்க. மாமியாருக்கு எந்த பாவமும் வைக்க வேண்டாம், மருமகளுக்கு எந்த பாவமும் வைக்க வேண்டாம். உங்க பிள்ளைகளுக்கோ உங்க குடும்பத்தாருக்கோ நீங்க உங்க மனைவிக்கோ எந்த பாவமும் வைக்க வேண்டாம். கர்த்தர் ஏற்ற வேலை நல்ல இடத்துல உங்களை கொண்டு உட்கார. அவன் சொல்லுங்க. புருஷன் நினைச்சு நீங்களும் கவலைப்பட வேண்டாம், மனைவி நினைச்சு நீங்களும் கவலைப்பட வேண்டாம், பிள்ளைகள் நினைச்சு நீங்களும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஏற்ற காலம் வரும் பொழுது கர்த்தர் அந்தந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைப்பாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்ற காலம் வரும்போது தேவன் அந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வைப்பாரு. ஸ்தோத்திரம். மூன்றாவது ஒரு மனுஷனை யோவான் 11ஆம் அதிகாரத்துல மனமடிவாக்கும் மனிதரோ சொல்லுங்க. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? மனமடிவாக்கும் மனச நோகடிக்கிற மனுஷருங்க. அவன் செய்யாட்டியும் பரவாயில்ல, குடுக்காட்டியும் பரவாயில்ல, நம்ம மனசு என்ன செய்யறான்? நோகடிக்கிறான். ஒரு பக்கம் மறுத்தான், நம்மளைய எல்லா விஷயத்திலும் நம்ம தள்ளி வைக்கிறான். இன்னொரு இடத்துல நம்மளை மறந்தே போயிட்டான். நான் ஒருத்தர் இருக்கிறதுங்கிறே தெரியல அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தம். மூன்றாவது, சில மனுஷர்கள் உங்க மனசை நோகடிக்கிறான். மனசை நோகடிக்கிறவர்களை கண்டு நீங்க கலங்காதீங்க. உங்களுக்காக கர்த்தர் ஒரு பந்தி ஆயத்தம் வைப்பார். உங்கள் நிமித்தம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். மனச நோகடிக்கிறவனுக்கு முன்னாடி நீங்க கம்பீரமாய் நிக்க போறீங்க, கம்பீரமாய் வாழ போறீங்க. யார் உங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க அல்லேலூயா முன்னாடி வந்து நின்னு உங்களை நோகடிச்சாங்களோ அவருக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை கம்பீரமாய் நிக்க பண்ணுவார். விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஒரு பந்திக்கு நேராய் நிறுத்த போகிறார். 38-39 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையினிடத்திற்கு வந்து அது ஒரு குகையா இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள், இயேசு அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். பாருங்க, கல்லறையின் வாழ்வு. நம்ம இருக்கிற அந்த இடத்தை குறிச்சு நிறைய பேரு, நிறைய மனுஷன் நம்மளை அவமானமா பேசுறான். நாட்டம் பிடிச்சவ வேணுனேதான் போய் இவ விதியா விழுந்தா, விதி இவளை விட்டுச்சு அப்படின்னு நம்மளை மனசு நோகடிக்கிற மாதிரி பேசுவாங்க. நம்முடைய கல்யாண வாழ்க்கை நிறைய பேர் மோசமா பேசுவாங்க. நம்முடைய பிள்ளை பாக்கியத்தை குறித்து நிறைய பேர் மனமடிவாய் பேசுவாங்க. நம்ம குடும்ப சூழ்நிலை குறித்து நிறைய பேர் மனமடிவாய் பேசுவாங்க. அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போகிறார். உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ண போகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. நோகடிச்சு பேசுறான் பாருங்க, அவன் முன்னாடி நீங்க ஒண்ணு கலங்காதீங்க, கம்பீரமா நில்லுங்க, தைரியமா நில்லுங்க. சோத்திரம்.
அல்லேலூயா. கூட பிறந்த அக்கா சொல்றா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழு வல்லமையுள்ள ஆண்டவர், அவரு வந்திருக்கிறாரு, அவரு சொல்றாரு, ஓ உன்னுடைய சகோதரன் உயிர் தெழுவாங்கிறாரு. முந்தின வசனங்கள்ல 24 வசனத்துல வாசிக்கும் பொழுது 23, 24 சொல்லும் பொழுது அவ சொல்றா 24, அதற்கு மாற்றால் உயிர்த்தெழு நடக்கும் கடைசி நாட்களில் இப்ப அங்க உயிர் தெழுவான், கடைசியில நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அவிசுவாசம் உள்ளவன், நம்பாதவ, கூட பிறந்தவங்கள நம்மள மனமடிவாக்கு, இவனாவது பொழைச்சு இவனாவது வாழ்றது, இவன் இன்னும் நாசமாத்தான் போவான்னு சொல்லுவாங்க உங்க முன்னாடியே. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க புருஷனை பேசலாம், உங்க மனைவிய பேசலாம், உங்க பிள்ளைகள் அவமானமா மனமடிவா பேசலாம், உங்க தொழில் அவமானமா பேசலாம், உங்க குடும்ப சூழ்நிலை அவமானமா பேசலாம். கர்த்தர் உங்களுக்கான ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். சத்துருக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த. ஆமென் சொல்லுங்க. ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து இவங்க வீட்டுக்கு போவாரு. போகும்போது மரியாள் தன்னை தேவனுடைய நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆனா மார்த்தாலோ தேவனுடைய நல்ல பங்க, இதான் பிரச்சனை, இதான் பிரச்சனை. ஏசப்பா வார்த்தையை நம்பாதவ, ஏசப்பா நான் வார்த்தையை விசுவாசிக்காதவ மார்த்தாள். ஒரு நாள் ஒரு வீட்டு கூட்டத்தில் நான் பேசினேன் அந்த மார்த்தாளை குறிச்சு. தேவன் ஒரு வெளிப்பாடு எனக்கு கொடுத்தார் அந்த டைம்ல. சோத்து மார்த்தாளை குறிச்சு 4 விஷயங்களை ஆண்டவர் பேச. மார்த்தாள் ஏன் நல்ல பங்கை பெற முடியல, மரியாள் நல்ல பங்கை பெற்றுக் கொண்டால் ஏன்? 2 பேரும் ஒரே குடும்பத்தால், 2 பேரும் அக்கா தங்கச்சி தான், ஏன் ஒருத்திக்கு தேவ பங்கு கொடுக்கிறது இன்னொருத்த கிடைக்கல? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவிசுவாசமான வார்த்தை, நம்பாத வார்த்தை. இங்க 3 மனுஷர்களை குறிச்சு இங்க பார்க்கிறோம். சீசர்கள். சோத்து யாருங்க? சீசர்கள். யோவான் 11ல 7-8 வசனங்களை வாசிக்கும் பொழுது சீசர்கள் சொல்றாங்க, ஏசப்பா சொல்றாரு நம்ம எங்க போவோம்? யூதியாவுக்கு போவோங்கிறார். உடனே சீசர்கள் சொல்றாங்க, நேத்துக்கு தான் யூதர்கள் நம்மளை கல்லறிய வந்தாங்களே, யூதர்களை நினைச்சு பயப்படுறான், யூதர்களை குறிச்சு பேசுறான். கவனிங்க கவனிங்க. சீசர்கள் யூதர்களை குறிச்சு பேசுறாங்க. அவங்க அடிப்பாங்க, கல் எடுப்பாங்க, நேற்றுக்கு தப்பிச்சு வந்ததே பெருசு அப்படின்னு சீசர்கள் சொல்றாங்க. ஆமென். சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர், நான் சொல்றது அந்த பாயிண்ட புரிஞ்சுக்கணும். ஆமென் சொல்லுங்க. சிஸ்டர் மார்த்தாள் என்ன சொல்றா? சோத்திரம். அவ மனசுல யூகித்தத சொல்றா, அவ மனசுல நினைச்சத பேசுறா. இது எங்க இப்ப நடக்கும்? உயிர்த்தெழுதல் கடைசி நாள்ல நடக்கும் அப்படிங்கிறா. அல்லேலூயா. ஆனா சிருஷ்டிகர் சொல்றாரு, கவனிங்க, அல்லேலூயா, சிருஷ்டிகர் சொல்றாரு, அவன் இப்போ எழும்புவான். அல்லேலூயா, அவன் இப்போ எழும்புவான். சோத்திரம். அவன் யூதர் நினைச்சு கவலைப்படுறான், இவோ யூகித்து பேசுறா. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்ல. யுக யுக காலம் நீ வாழும்படி பேசுறா, நீ ஜீவிக்கும்படி பேசுறா, அவளுக்கு முன்னாடி நிற்கும்படி கர்த்தர் பேசுறா. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க, இப்படிப்பட்ட மனுஷனை சோத்திரம். நல்லா கவனிச்சுக்குங்க, நல்லா கவனிங்க. யூதர்களை கண்டுதான் அவங்க பயந்துட்டு போக மாட்டாங்க. யூதர்கள் தான் அங்க பெரிய பிரச்சனையா இருந்தாங்க. எந்த யூதர்கள், நீங்க முந்தின அதிகாரத்தை 10ஆம் அதிகாரத்துல வாசிங்கன்னா கல் எடுத்து பின்னாடி துரத்துறாங்க. எந்த யூதர்கள் இயேசுவை கல்லடிக்கும் நினைச்சாங்களோ அதே யூதர்கள் தான் லாசருவ கல்லைய புரட்டினாங்க. ஆமென். உங்களுக்கு முன்னாடி யார் கல் எடுக்கிறாங்களோ உங்களுக்கான வாசலை துறக்கிறது அவங்களா தான் இருக்கு. விசுவாசிங்களா? நம்புறீங்களா? சோத்துறோம். அல்லேலூயா. யார் நமக்கு எதிரியா இருக்கிறாங்களோ அவங்க தான் நமக்கு பெரிய ஆதரவா இருக்க போறாங்க, அவங்க தான் பெரிய சப்போர்ட்டா இருக்க போறாங்க. அவ்வளவு பெரிய கல்லறையின் பெரிய கல்ல புரட்டி போட்டது யார் தெரியுமா? யூதர்கள். அதனால தான் ஆண்டவர் இங்க ஒரு வசனத்தை சொல்றார். வாசிங்க 45ஆம் வசனத்துல, அப்பொழுது மரியாளிடத்தில் வந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப வாசிங்க யோவான் 12:2 வாசிங்க. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவரோட கூட பந்தியில் இருந்தவர்களும் ஒருவனாய் ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க.
முந்தின 2-3 வசனங்களுக்கு முன்னாடி லாசரு கல்லறையில் இருந்தான். மனுஷர்கள் பேசும்படியா இருந்தான். மனுஷர் அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்தான். இப்போ 2-3 வசனத்துக்கு அப்புறம் இப்ப வசனம் வருது, லாசரு இயேசுவோட பந்தில் இருக்கிற ஒருவனா இருந்தார். ஓ, உன்னை சில நொடிகள் நீ ஒரு மாதிரி வேறப்பட்ட வாழ்க்கையில் வாழ்க்கலாம், அவமானப்பட்ட கல்லறையில ஜீவிக்கலாம், அற்பமான இடத்துல, அசிங்கமான இடத்துல, மோசமான ஒரு ஜீவியத்துல ஜீவிக்கலாம். ஆனா கர்த்தர் உன்னை அவரோட சிங்காசனத்துல, தேவ பிரசன்னத்துல, தேவ சமூகத்துல, எல்லாரும் ஆச்சரியப்படுகிற இடத்துல கர்த்தர் கொண்டு உட்கார வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் உன்னை கண்டு ஆச்சரியப்பட போறாங்க. எல்லாரும் உன்னை கண்டு ஆச்சரியப்பட போகிறாங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் பொறுத்துருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவ பந்தி உங்களுக்காக ஆயத்தமா இருக்கிறது. அந்த பந்தி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 9-10 வசனங்களை, 12-9-10. யூதரில் திரளான ஜனங்கள் அவர்கள் அநேகராய் இருந்ததை அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்கள் அநேக பேர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, உங்கள் நிமித்தம் ஒரு பெரிய கூட்டத்தை, உங்கள் நிமித்தம் ஒரு பெரிய ஜாதி ஜனத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இப்ப சாதாரண சின்ன ஆட்களா இருக்கலாம், 1-2 பேரா இருக்கலாம். கர்த்தர் உங்கள் மூலமா ஒரு பந்தி ஆயத்தப்படுத்திட்டார்னா உங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது. ஹல்லேலூயா. உங்க பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் வரப்போகுது. ஆமென். அல்லேலூயா. நான் விசுவாசம் அதுதான், என்னோட விசுவாசம் அதுதான். ஆமென். இப்ப அற்பமா, இந்த ஊழியம் அற்பமா இருக்கும், இந்த ஊழியம் சாதாரணமா இருக்கும், இந்த ஊழியம் மற்றவர்களாக அல்லேலூயா சாதாரணமா தெரியலாம். ஆனா கர்த்தர் நம்ம ஊழியத்தை உயர்த்த போகிறார். நமக்கான ஒரு பந்தி இந்த ஊழியத்தை ஆயத்தமா இருக்கிறது. ஆமென். அநேக பேர் ஓ அல்லேலூயா, கூட்டமாய் தேவ சமூகத்தை நாடி ஓடி வரப்போகிறார். உன்னை மாற்றுகிற ஒரு பந்தி வரப்போகிறது. எல்லாரும் கேளுங்க, கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. என்னை மாற்றுகிற ஒரு பந்தி, என் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு பந்தி, என்னுடைய குடும்பத்தின் நிலையை மாற்றுகிற ஒரு பந்தி ஓ என்னை நோக்கி வருவதாக. அநேக பேர் இயேசுவிடத்தில் வரத்தக்கதாக, அநேக பேர் இந்த ஊழியத்துக்கு பின்னாடி வரத்தக்கதாக, அநேக பேர் என் வாழ்க்கையை பார்த்து அநேக பேர் வரத்தக்கதாக என் வாழ்க்கை உயரப்போகிறது. கையை நல்ல தட்டி ஆண்டோட சமூகத்துல விசுவாசமா ரீமாமா ரியா கபரபா ரியா தனமனமா ரியா கபரபரபலபரபா ஓ ரியானாதனமலபலபலபலபரபா. தேவன் உன்னை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க போகிறார். உனக்கான ஒரு பந்தி ஆயத்தமா இருக்கிறது. நீ கலங்காதே. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 1 அல்லேலூயா அபிஷேக பந்தி. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, தாவீதுக்கு வந்தது அபிஷேக பந்தி. சகோதரன் நடுவில், உறவுகள் நடுவில், குடும்பத்தின் நடுவில் கர்த்தர் கொம்பு தைலத்தினால் அபிஷேகம். அது மாறாத அபிஷேகம், அது ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. ஆனா சவுலுக்கு வந்த அபிஷேகம் எப்படி தெரியுமா? குப்பி தைலம். அது உடைந்து போயிடும், அது காணாம போயிடும், அது விழுந்து போகும், அல்ல அது மாறி போகும். ஆனா தாவீதுக்கு வந்த அபிஷேகம், தாவீதுக்கு வந்த பந்தி என்ன தெரியுமா? அபிஷேக பந்தி. கொம்பு தைலத்தால ஒருவரால் மாற்றக்கூடியாத, ஒருவரால் மாற முடியாத ஆமென் நிரந்தரமான ஒரு பந்தியை கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்துகிறார். இரண்டாவது அல்லேலூயா மேவி பேசுறதுக்கு ஒரு பந்தி. அது அரசர் பந்தி. சொல்லுங்க எல்லாரும். ஆமென். அல்லேலூயா. அரசர்கள் விருந்து, அரசர்கள் வீடு, அரசர்கள் வாழ்க்கை, அரசருடைய ஜீவியத்துக்கு நேராய் கர்த்தர் நம்மை உயர்த்த போகிறார். ஒன்றுமில்லாத நிலை, ஒன்றுமில்லாத சூழ்நிலை, இப்படி என்று நீங்க ஜீவிக்கலாம். கர்த்தர் உயர்த்துகிற காலம் வந்துருச்சு. நீங்க ராஜாக்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலம் வந்துருச்சு. நீங்க ராஜாக்களோடு, ஆசாரியர்களோடு அமரத்தக்கதான ஒரு இடத்தை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க பாக்க. ஆமென். 3வது சோத்திரம். லாசருவுக்கு ஒரு பந்தி. அல்லேலூயா. லாசருவுக்கு ஒரு பந்தி. ஆமென். அல்லேலூயா. ஒரு ஆமென் அவரோட ஒரு பந்தி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பூமியில ஒண்ணு கிடைக்காம இருக்கலாம், பூமியில ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆமென். நமக்காக தேவன் பரலோகத்தில் ஒன்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தங்கத்தினாலான வீடு, தங்கத்திலான தரைகள். ஆமென். அல்லேலூயா. மச்சுப்பாவின வீடுகள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வஜ்ரக்கல், இந்திரநீலம், ஆமென் சந்திரகாந்தம், அப்படி வெளியேறப்பட்ட ஆமென் கற்களால் உண்டாக்கப்பட்ட பரலோகத்தில் நமக்காக தேவன் கட்டப்பட்டிருக்கிறார். அவரோட கூட அமரத்தக்கதாக சிங்காசன ஒரு மகிமையான இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு போக போகிறார்.
அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும். பூமியில வாழ்ந்துட்டு பூமியில அழிஞ்சிட்டு போயிடக்கூடாது. கல்லறை விட்டு எப்ப எழும்புறோமோ, மருத்துவரை விட்டு எப்ப எழும்புறோமோ, நம்ம எங்க இருக்கணும் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கணும். பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துல ஜீவிக்கணும். பரலோக வாழ்வு, பரலோக ஜீவியம், பரலோக வாழ்வுக்குள் நம்ம நடத்தப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வெந்ததை தின்னு வெதி வந்து செத்து போகிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சோத்து அப்படி எல்லாம் வாழ்க்கை. நமக்குன்னு ஒரு வாழ்க்கை தேவன் பரலோகத்துல கட்டி வச்சிருக்க. அவரோடு கூட அமர பண்ணுகிற ஒரு ஜீவியம். அவருடைய வருகை மிக சமீபம். அவருடைய வருகை சீக்கிரம். அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அவரோடு கூட வாழ போகிறோம். அந்த வாழ்வுக்கு நேராய் நாம நடத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் அவரோடு கூட வாழ ஜீவிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை அல்லேலூயா மறுக்கிறாங்க, என்னை வேண்டாங்கிறாங்க, என்னை தள்ளி வைக்கிறாங்க. கவலைப்படாத. ரெண்டாவது, என்னை மறந்து போயிட்டாங்க. நான் யாருமே எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. எப்படி நிலைய மறந்துட்டாங்க. நீ அவளை பத்தி கவலைப்படாத. உனக்காக ஒரு பந்தி. ஹல்லேலூயா. என்னை மனசு நோகடிக்கிறாங்க, என்னை ரொம்ப நோகடிக்கிறாங்க, எல்லாரும் என்னை நோகடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றியா? உனக்காக ஒரு பந்தி. எல்லாரும் எழுப்பி நிப்போமா? ரீமாமா ரியாரா கரபரபலபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக ஒரு பந்தி, உனக்காக ஒரு பந்தி தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். உனக்காக ஒரு பந்தி தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம், எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம், எனக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டா. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஜனங்களுக்கு உயிர்ப்பிக்கப்படுவதாக, இந்த வார்த்தை ஜனங்களை கட்டப்படுவதாக, இந்த வார்த்தை ஜனங்களை ஆசீர்வாதம் பெற பண்ணுவதாக. ஆசீர்வதிப்பீர்.